அண்ணி அந்த வார்த்தை சொல்லுவாங்கன்னு அருணே எதிர்பார்க்கலங்க. வாழ்க்கையிலேயே முறையா அருண் அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டதை நானே அப்பதான் பார்த்தேன். அதெல்லாம் ஓகே தாங்க. அருண் ரஞ்சிதாவுக்கு சப்போர்ட் பண்ணது எனக்கு சந்தோஷம்தான். ஆனா வயசுல பெரியவங்க நாக்கல நரம்பு இல்லாம அப்படி ஒரு வார்த்தையை சொல்லலாமாங்க? இப்ப நினைச்சாலும் எனக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அத விடுக்கா. நான் உன்னை கூப்பிட்ட விஷயத்த முதல்ல சொல்லிடுறேன். சொல்லு. என்னாச்சு ரஞ்சிதா? சொல்லி முடிக்கல. இவளுங்க இந்த ஸ்கூல் எக்ஸ்கர்ஷனுக்கு வந்த மாதிரி பண்ணிருக்காங்க. கௌதே, ஹாய் ரஞ்சி. கௌதே, நீங்க தான் இருக்கியா? எங்க கிளைண்ட பார்க்க போறேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க? அதுலமா அவருக்கு பக்தி அதிகம். மீட்டிங் பாயிண்ட வந்து கோயில்ல தான் வச்சிருக்காரு. அதான் அவர் பார்க்கணும். சரி, நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்க போல இருக்கு. டைம் ஆயிடுச்சு. நானும் ஒரு பார்த்து பேசிட்டு வந்துடுறேன். சரி சரி சரி, பை பை பை. ஏய் ரஞ்சிதா, இந்த ஆள் பொய் சொல்றான்டி. நான் உன்னை பார்க்க தான் போறேன்னு சொல்லியிருந்தேன். நாம என்ன பேசுறோம், யார பார்க்க போறோன்னு வேவு பார்க்க தான் வந்திருப்பான். இந்த ஆள் கிட்ட இருந்து எப்பதான் எனக்கு விடுதலை கிடைக்குமோ தெரியல. நீ கவலைப்படாதக்கா, அதெல்லாம் சீக்கிரமே கிடைச்சிரும். அதுக்கான வேலையை தான் நம்ம ஆரம்பிச்சிட்டோம்ல. சரி, அதை விட நீ சொல்ல வந்ததை சொல்லு. ரஞ்சிதா, அங்க பாரு. அண்ணி மட்டும் தான் கோயிலுக்கு வந்திருக்காங்கன்னு நினைச்சோம். அருணும் நம்ம சொந்தக்காரங்களும் சேர்ந்து வந்திருக்காங்களே, எதுக்குன்னு தெரியலையே. அருண் ஏதோ அவசர அவசரமா ஆபீஸ் போறேன்னு தானே கிளம்புனாரு. இங்க எதுக்கு வந்தாரு? எனக்கும் ஒண்ணும் புரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு ரஞ்சிதா. சரி, அவங்க சாமி கும்பிட வந்திருப்பாங்க, கும்பிட்டு கிளம்பிடுவாங்க. அவங்கள நினைச்சு நாம ஏன் குழம்பணும்? அப்படி இல்லக்கா, நானும் அண்ணியும் மட்டும் இருந்தா பரவாயில்ல. கூட நீயும் இருக்கிறத பார்த்துட்டா போதும். அவங்க வேற மாதிரி யோசிப்பாங்க. புதுசா பிரச்சனைய கிளப்புறதுக்கு எல்லாரும் நம்ம 3 பேரும் கூட்டு சேர்ந்து பிளான் பண்றோம்னு நினைச்சுப்பாங்க. அவங்க மனசுல இல்லாத சந்தேகம்லாம் அப்போ வரும். நம்ம எதுக்கு இப்போ அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கணும்? இப்போ வேண்டாம், நம்ம இன்னொரு நாள் பேசிக்கலாம். நீ கிளம்பு. என்னடி ஏதோ விஷயம் சொல்லணும்னு கூப்பிடுற, அப்புறம் இப்ப கிளம்புன்ற. சூழ்நிலை சரியில்லக்கா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஆமாங்க, எதை வச்சு பிரச்சனையை ஆரம்பிப்பாங்கன்னே சொல்ல முடியாது. பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சா நாம அதை தவிர்க்கிறது தானே நல்லது. சரி, நான் கிளம்புறேன். இன்னும் எத்தனை நாள் தான் தள்ளி போட போறியோ தெரியல. நான் வரேன். வரேங்க. ரஞ்சிதா, நாமளும் இங்க இருந்து என்ன பண்ண போறோம்? நம்மளும் கிளம்பிடலாமா? இல்ல அண்ணி, ஏதோ ஒரு காரணமா தான் இத்தனை பேரும் இங்க வந்திருக்காங்க. நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு வரேன். முடிஞ்சா அருணை மட்டுமாவது பார்த்து பேசிட்டு வரேன். நீங்க இங்கே இருங்க. இல்ல, நீ போயிட்டு வா. நான் மத்த சன்னதியெல்லாம் போய் கூப்பிட்டுட்டு வந்துடுறேன். சரி.